குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 8th எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள் 8.18 கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா எ பேக் கண்டெய்னிங் 5 ப்ளூ பால் அண்டு 4 க்ரீன் பால். ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 5 ப்ளூ பால் இருக்குது, அதே போல் 4 க்ரீன் பால் இருக்குது. எ பால் இஸ் drawn at random from the bag. Find the probability that ball is drawn. First one வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் ப்ளூங்கிறான். கேள்வி ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு பேக்கில் 5 ப்ளூ பாலு 4 க்ரீன் பால் இருக்குது. ஒரு பாலை நம்ம ரேண்டமாக எடுக்கும்போது எந்த மாதிரி ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைக்கும், ப்ளூ பால் மட்டும் அப்படின்னா, இல்லைன்னா ப்ளூ பால் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி 2 கேள்வி கேட்டிருக்கான். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன்: டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் அப்படின்னா மொத்தம் இருக்கிற பால் எவ்வளோ? இதில் 5 பால் இருக்குது, இதில் 4 பால் இருக்குது இல்லைங்களா? அப்போ 5 + 4, அதாவது n ஆஃப் s டோட்டலாக சாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 + 4 = 9. இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? ப்ளூ பால் மட்டும் கேட்டிருக்கானா? அப்போ எழுதிக்கங்க, லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ ப்ளூ பால். மட்டும் நம்ம எடுக்கும் போது அந்த பேங்கில் 9 பால் இருக்குது, 9 பாலில் ப்ளூ பால் மட்டும் எடுக்க போகிறோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் ஃபார் த ஈவெண்ட் ஏ, ப்ளூ பால் மட்டும் எடுத்தா, தேர்ஃபோர் n ஆஃப் ஏ எவ்வளோ கொடுத்துருக்கான் மொத்தமாக? டோட்டலாக 5. அப்போ n ஆஃப் ஏ = 5. நெக்ஸ்ட்டு, probability that the ball drawn is blue color, therefore P of A = ஃபார்முலா வந்து n of A by n of S. n of A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் n of S பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறான்? நாட் ஏ ப்ளூ பால்னு சொல்கிறான். அப்போ A bar will be the event of not getting a blue ball. So P of A bar = 1 - P of A. P of A வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? 5/9. அப்போ 1 - 5/9. இது என்ன பண்ணுறோம்? 9ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 9 - 5 4 / 9.